காம மலர் தூவ கருத்தெனக்கு வந்ததடி, பாமவலி தொலைக்க பாசவலி கிட்டுதில்லை, பாமவலி தொலைக்க பாசவலி நிற்குமென்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே நில்லாவோ. ஆசையால் வரும் வினைகளை தொலைக்கும் எண்ணம் வந்துவிட்டது. ஆசைகளால் பரவிய துயரங்களை தொலைக்க வழி தெரியவில்லை. அப்படி வழி தெரியுமானால் மூவகை ஆசைகளும் வெந்து அழிந்து போக மாட்டாதோ என்பது பொருள். பிறந்து வளர்ந்து ஆசைக்கு அடிமையாகி அதனால் கர்ம பந்தங்களை சுமந்து புலன்கள் செய்யும் துயரம் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆசையே அனைத்துக்கும் காரணம். இந்த பாடலில் ஆசைகளை தொலைத்து பற்றில்லாமல் வாழ வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். காமம் என்ற சொல்லுக்கு ஆசை என்பது பொருள். மனித மனத்துக்குள் மூண்டு எழுகின்ற ஆசை பேராசையாகின்ற போது அது எந்த பாவத்திற்கும் அஞ்சாமல் மனிதனை கீழ்மையிலே இறங்க வைத்து விடுகிறது. இந்த ஆசையை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என மூன்றாக பிரிப்பார்கள். ஆசைகளை தொலைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது என்பது விளங்க காம வினை தொலைக்க கருத்தெனக்கு வந்ததடி என்று பாடுகிறார். ஆனால் அதற்கு வழி தெரியவில்லை. வழி மட்டும் தெரிந்துவிட்டால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளையும் என் கண்ணெதிரேயே வெந்து அழிந்து போகுமோ என்று ஏங்குகிறார். இது விளங்குமாறு பாவ வழி தொலைக்க பாதை ஒன்றும் கிட்டுதில்லை, காம மலர் மூன்றும் கண்ணெதிரே வேகாவோ என்று பாடுகிறார். காம மலர் தூவ கருத்தெனக்கு வந்ததடி, பாம வழி தொலைக்க பாசவழி கிட்டுதில்லை, பாம வழி தொலைக்க பாசவழி கிட்டும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே நில்லாவோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.